ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊரில் வந்து இந்த பீங்கான் ஐட்டமாக இருக்கட்டும், மண்பானை ஐட்டமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இதோட அட்ரஸ் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 20 ரூபாயில் இருந்து 200 ரூபாய் வரைக்கும் இங்கே இருக்கிற கலெக்ஷனில் வந்து விலை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம என்னென்ன இது நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பீங்கான் ஐட்டம் எல்லாமே 200 ரூபாயில இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 20 ரூபாயில இருந்து 200 ரூபாய் வரைக்கும் இவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம அப்படியே ஓவரால் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 250 ரூபாய். கிட்டத்தட்ட ஒரு கிலோ கிட்ட பிடிக்கும். உப்பு, புளி இந்த மாதிரியான ஐட்டம் வந்து நம்ம போட்டு வைக்கலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ கிச்சனில் வந்து இந்த மாதிரியான பொருட்களை வந்து விரும்புகிறாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் வந்து போட்ட மாதிரி இருந்தது. ரொம்ப அழகழகான கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. ஓவரால் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். இது நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா 320 ரூபாய். கிட்டத்தட்ட 2 கிலோ பிடிக்கிற மாதிரியான பீங்கான் ஜானி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வித் லிட்டோட சேர்த்து தான் இது எல்லாமே இருந்தது. இது எல்லாமே பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்ட்டு. ஒவ்வொரு டிசைன்ல கூட வச்சிருக்காங்க. பீங்கான் மட்டுமல்ல, இங்க வந்து நிறைய வந்து டெக்கரேஷன் ஐட்டம் கூட இங்க இருந்தது. ஃப்ளவர் வேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ எல்லாமே நல்லா வெயிட்டாக தான் இருந்தது. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நம்ம மேலே பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 590 ரூபாய், 500 ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்து வச்சுருக்காங்க. 400 ரூபாய் இது மேலே பார்த்துட்டு இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா 330 ரூபாய். இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து டெக்கரேஷனுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரியான கலெக்ஷன் கூட இங்கே கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ பிடிக்கிற மாதிரியான பீங்கான் ஜாடி தான். 150 ரூபாய். இதிலே உங்களுக்கு சின்ன சைஸ் கூட வச்சுருக்காங்க இங்கே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 125 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போ பார்த்துருக்கான ஜாடி பார்த்தீங்கன்னா 5 கிலோ கிட்ட பிடிக்கும். தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு பூஜா வந்து ரொம்ப அழகாக இருந்தது. கிச்சன் செட்டுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். ரொம்ப அழகாக இருந்தது. இதிலே உங்களுக்கு சைஸ் வாரியா வச்சிருக்காங்க பாருங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க செட்டு பார்த்தீங்கன்னா 580 ரூபாய். நல்ல 3 செட்டு வந்து அப்படியே கொடுக்குறாங்க. இதிலே உங்களுக்கு நிறைய டிசைன் வந்து இருந்தது பாருங்க. இந்த ஜாடி பார்த்தீங்கன்னா 340 ரூபாய். இதுவும் கிட்டத்தட்ட 1 கிலோ பிடிக்கும். இதில் உள்ள டிசைனில் உள்ள கலெக்ஷன் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது பாருங்கள், சர்விங் பவுல் வந்து 90 ரூபாய். 6 பீஸ் அந்த மாதிரி இருந்தது. அதுலேயே உங்களுக்கு வேறு டிசைனில் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 90 ரூபாய். இதிலே உங்களுக்கு 2-3 டிசைன் கொடுத்துருக்காங்க. பீங்கான் ஸ்பூன் கூட இங்கே கிடைக்கிது. அடுத்தது பார்க்கறது பார்த்தீங்கன்னா 6 மக்கு வந்து கொடுக்குறாங்க. காஃபி மக்கு வந்து கொடுக்குறாங்க. செட்டாகவே இருந்தது. டீ கிளாஸ்லேயே உங்களுக்கு நிறைய வெரைட்டி வந்து இருந்தது இங்கே.
இது பார்த்தீங்கன்னா 150 ரூபா. இது பாருங்க ரொம்ப அழகாக இருந்தது. குட்டி தோசை சுடுவாங்க இல்லையா, அந்த இது வந்து நான்ஸ்டிக் மாதிரியே வச்சுருக்காங்க. மண் பாத்திரத்தில் வந்து வச்சுருக்காங்க. லிட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸில் வந்து நல்ல வெயிட்டாக இருந்தது. அது பார்த்தீங்கன்னா அடியிலே உங்களுக்கு சில்வரில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 200 ரூபா. இப்போ நம்ம பார்த்துட்டு ஜாடி எல்லாமே 320 ரூபா அந்த ரேஞ்சில் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா மண்ணிலே இருந்தது. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு வித்து லிட்டோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது வீட்டில் இருக்க நம்ம ப்ரெஷர் குக்கர் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது நான் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ கேஸ் கட் எல்லாமே நார்மல் குக்கருக்கு இருக்கிற மாதிரியே இருந்தது. அடுத்து பார்க்குற ஜாடி கூட ரொம்ப பெரிய சைஸில் தான் இருந்தது. இந்த மாதிரியான ஃபுல் செட்டு கூட இங்கே வந்து சேலுக்கு வச்சுருக்காங்க. நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெக்கரேஷன் பீஸ் தான் பார்த்துட்ருக்குறோம். ஸோ ஃப்ளவர் வேஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ இப்போ பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா முருகர் வந்து அவ்வளோ அழகாக இருந்தார். பிள்ளையாராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கிருஷ்ணராக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா சாய்பாபா, கிருஷ்ணர் எல்லாமே வச்சுருக்காங்க. மகாலட்சுமி, எல்லா விதமான சாமியோட சிலைகள் வந்து இங்கே இருந்தது. இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே வச்சுருக்காங்க. ஸோ வந்து வாய்ஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு சரியாக கேட்குது அப்படின்னு தெரியல. இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. கிருஷ்ணர் வந்து 2 விதமாக வச்சுருக்காங்க. ப்ளூ கலர்லேயே இருந்தது, பக்கத்துலேயே இந்த மாதிரியான இதுலேயும் இருந்தது. அடுத்தது இந்த மாதிரியான கலெக்ஷன் தான் பார்க்குறோம். ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி 20 ரூபாயில் இருந்தே ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்களுக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இங்கே வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மண்ணால் ஆன வந்து மக்கு தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஒவ்வொரு சைஸில் ஒவ்வொரு ஷேப்பில் வந்து வச்சுருக்காங்க. பாருங்க, பிள்ளையாரோட முகம் வந்து உங்களுக்கு சங்கு வடிவில் வந்து இருந்தது. இப்போ பார்த்துட்டு இருக்க ஜாடி எல்லாமே 290 ரூபா அந்த ரேஞ்சில் உள்ள கலெக்ஷன் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். நல்ல வெயிட்டாக இருந்தது. ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இருந்தால் வந்து வீடு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் வச்சு நம்ம கிச்சனில் வந்து வைக்கும்போது. இது பார்த்தீங்கன்னா 300 ரூபா, இது 360 ரூபா. இந்த டிசைன் போட்டது தான் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு மேலே. மற்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 ரூபா, 150 ரூபா அந்த ரேஞ்சிலே வச்சுருக்காங்க. 280 ரூபா. இந்த 350 ரூபாயில் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பாருங்கள், ஒவ்வொரு டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள்.
சின்ன கடையாக இருந்தாலும் எல்லாமே நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அலங்காரத்துக்கு யூஸ் பண்ணுற இந்த மாதிரியான பெல் சத்தம் கேட்கறது எல்லாமே கூட நல்லா இருந்தது. இதில் வந்து நிறைய ஒரு 7-8 கலெக்ஷன் வச்சுருக்காங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப அழகாக இருந்தது. மண்ணிலே உங்களுக்கு வச்சுருக்காங்க. சவுண்டு பாருங்கள், அவ்வளோ அழகாக கேட்குது. ஒரு ஹூக்கில் வந்து மண்ணில் வந்து உருண்டை மாதிரி பண்ணி போட்டிருக்காங்க. சவுண்டு ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மண்ணால் ஆன பாத்திரம் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் இருக்கிறனால உங்களுக்கு நாய்ஸ் அதிகமாக கேட்குது அப்படிங்கிறனால நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா வெளியிலே வச்சுருக்காங்க. இங்கே வந்து மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பானையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பெல்லாக இருக்கட்டும், பொங்கல் பானையாக இருக்கட்டும், எல்லா விதமான கலெக்ஷன் வந்து ரொம்ப அழகழகாக வச்சுருக்காங்க. விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃபிக்ஸட் ரேட்லேயே உங்களுக்கு தர்றதில்ல. நம்ம வாங்குகிற பொருளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து கண்டிப்பாக குறைச்சி கொடுக்குறாங்க. இவங்களோட ஃபோன் நம்பர் வந்து நான் கீழே வந்து கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கமெண்டில் வந்து நான் பின் பண்ணிடுறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கொரியர் சர்வீஸில் கூட அவங்க வந்து அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மண் பாத்திரத்தில் நம்ம சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட உணவு வந்து ரொம்ப சுவை வந்து அதிகமாக தர்றது மட்டுமல்லாமல் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது வந்து பண்ணும். ஸோ வந்து நம்ம மண் பாத்திரத்தில் சமைக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து கிராமம் அப்படிங்கிறனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அடுப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மண் சட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து டெய்லி யூசேஜுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் அவங்களுக்கு தேவையாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊர் பக்கத்திலே வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான தொழில்களை வந்து பண்ணுறனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா விலையும் பார்த்திங்கன்னா ரீசனபிளான ரேட்டில் தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான செடிக்கு வைக்கிற தொட்டியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து பறவைக்கு போடுற தீனி போடுற பானையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு சில அடுப்பாக இருக்கட்டும், எல்லாமே நல்லாவே இருந்தது. இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒத்த அடுப்பு, அதுக்கப்புறம் ரெண்டு வகையான அடுப்பு வெரைட்டி கூட அங்கே வச்சுருக்காங்க. இஞ்சி பூண்டு தட்டுறது சின்ன சைஸ்லேயே ஸ்டார்ட் ஆகி பெரிய சைஸ் வரைக்கும் இருந்தது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அம்மி வெரைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் ஆரம்பித்து பெரிய சைஸ் வரைக்கும் இங்கே வச்சுருக்காங்க. ரொம்ப குட்டியாக க்யூட்டாகவும் கிடைக்கிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிடில் வந்து ஒரு மீடியம் சைஸில் கூட வச்சுருக்காங்க. அதை விட பெரிய சைஸில் கூட கிடைக்கிது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.